வணக்கங்க. அதாவது உங்க பசங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் லேட்டா கிடைக்குதா? குழந்தை பாக்கியம் இல்லையா? மேரேஜ் ஆயிடுச்சுங்க. 5 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லைங்க. 3 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லைங்க. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லைங்க. அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? நான் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைங்க. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இறைவனாக பார்த்து கொடுத்தா நாங்கள் குழந்தைய வாங்கிக்கிறோம். எங்கள் பையனுக்கு பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்கள் பொண்ணோட சாதத்துக்கு குழந்தை லேட்டாக கிடைக்கிது, குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டால், உங்கள் பொண்ணோட சாதத்தில் 5 குடையவனை பார்க்கணும். 5 குடையவன் அது என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு அதிதேவதை நீங்கள் வழிபாடு வைக்கணும். சரி, அப்போ பாருங்கள், நீங்கள் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு சிவன் பார்வதி பள்ளி அறையிலேருந்து கருவறைக்கு கொண்டு போவாங்க. பள்ளி அறையிலேருந்து கருவறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அப்போ கருவறைக்கு கூட்டிகிட்டு போகும்போது பள்ளி அறையில் இருக்கிற பார்வதி பரமேஸ்வரனுக்கு பால் பழம் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் தான் கருவறைக்கு கூட்டி போவாங்க. கருவறைக்கு போகும்போது என்னென்னா, பசுமாடு வச்சு பசுமாடை வச்சு பூஜை பண்ணி, அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து அப்படியே அந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் கருவறையில் கொண்டு போய் அதுக்கு மேலே தான் பூஜை நடக்கும். அதுக்கு மேலே பூஜை நடக்கும்போது எப்படின்னா, உங்களுக்கு பூஜை நடக்கிறதுல நீங்கள் கலந்துக்கணும். ஒன்று சந்தனம் வாங்கி கொடுங்க. சந்தனம்னா குரு. சந்தனம் மஞ்சள் நிறத்தில் உள்ளது குரு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் டக்குன்னு கிடைக்கும். அந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் பள்ளி அறையிலிருந்து கருவறைக்கு கொண்டு போகும்போது, மாடு வச்சு பூஜை பண்ணி கருவறை கொண்டு போகும்போது போனால், அந்த பூஜைக்கு அங்கே போனோடனே அவங்களுக்கு அவசியம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. சிவனுக்கு அவசியம் பண்ணுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் பால் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா சந்தனம் வாங்கி கொடுங்க. அவசியத்தில் இந்த சந்தனம் இந்த பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகாது, உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுங்க. எந்த சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே பள்ளி அறையிலிருந்து கருவறைக்கு சிவனையும் பார்வதியும் கொண்டு போவாங்க. அப்போ போய் அந்த பொண்ணு குழந்தை பாக்கியம் லேட்டாகுதுன்னு சொல்லுறதுல அந்த பொண்ணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போய் அந்த மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கிட்டு மாட்டு பூஜை நடக்கும். அதில் தீவார்த்தனை காட்டுவாங்க. அந்த தீவார்த்தனை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பள்ளியிலேருந்து கருவறைக்கு போகும்போது கருவறையில் போனே பூஜை நடக்கும், சிவனுக்கு பூஜை நடக்கும். அப்போ அந்த பூஜைக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா சந்தனம் வாங்கி கொடுங்க, இல்லை பால் வாங்கி கொடுங்க. இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு விருப்பப்படும். எல்லாமே கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். இதை பண்ணி பாருங்கள். ஒரு 3 வாரம் திங்கக்கிழமை தொடர்ந்து 3 வாரம். அப்போ திங்கக்கிழமை நெடுநாள் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் பாப்பா முழுகாமல் இருக்கும். உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது அதிலே 9 நவக்கிரகத்தில் குரு பகவான் இருப்பார். 9 நவக்கிரகத்தில் குரு பகவான் இருக்கார். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு மஞ்சள் வசனம், சுண்டக்கடலை மாலை, நெய்த்தியம் குரு பகவானுக்கு போட்டுவாங்க, தட்சிணாமூர்த்திக்கு போட்டுவாங்க. இந்த சிவன் பார்வதியை கும்பிட்ட பின்னாடி, இது வழிபாடு வச்ச பின்னாடி நீங்கள் போய் 9 நவக்கிரகத்தில் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இது ஒரு 3 வாரம் பண்ணி பாருங்கள். 4வது அடுத்த மாதம் உங்கள் பொண்ணு முழுகாமல் இருக்கும். இதாங்க சாதகம். ஆனால் அதே நேரத்துக்கு உங்கள் பொண்ணோடைய சாதத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கலாம், 9ஆம் இடத்தை பார்க்கலாம். ஏன்னா உங்கள் பொண்ணோட சாதத்தில் 7ஆம் இடங்கிறது கணவர். ஒரு பொண்ணுக்கு கர்ப்ப குழந்தை உருவாகணும் அப்படின்னா 5, 9 பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு கூட போகணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட போய் இந்த வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்லது நடக்கும், வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. 2 பேர்த்துக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்குங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன்.